ச்சே, நான் தப்பு பண்ணிட்டேன் ஷாம். ப்ரோ பார்வதி அண்ணியை லவ் பண்ற விஷயத்த அம்மாட்ட சொல்ல போறதா நான் பார்வதி அண்ணி கிட்ட சொல்லிக்க கூடாது. சரி விடு அருண். பார்வதி இப்படி என்ன பெட்ல இருந்து பாதியில எந்திரிச்சு போகணும் நமக்கு என்ன தெரியுமா? ஷோ, எனக்கு ஒண்ணுமே புரியல ஷாம். ஒரே டென்ஷனா இருக்கு. ஷாம், நீ கொஞ்சம் வேகமா போய். டென்ஷன் ஆகாத. என்னாச்சு ஷாம்? பெட்ரோல் இல்ல அருண். வண்டியை விட்டுட்டு போற அவசரத்துல பெட்ரோல் இருக்கா இல்லையா இந்த டிரைவர் சொல்றதே இல்ல. என்ன பண்றது இப்போ? பக்கத்துல தானே வீடு இருக்கு, வா நடந்தே போயிடலாம். சீக்கிரம் கார் லாக் பண்ணிட்டு வா ஷாம். சரிம்மா. அண்ணே, சொல்லுமா பார்வதி. என்ன? நீங்க இவருக்கு காசு கொடுத்து அனுப்பிடுங்க, நான் அப்புறம் தரேன். சரிம்மா, கொடுத்துறேன். நீ போ. எவ்வளோப்பா? 150 ரூபாய். நீ எப்படி இங்க? டாக்டர் உன்னை வீட்டுக்கு சொல்லிட்டாரா? எதுல வந்த? நீங்க எதுக்கு பெரிய இப்ப வீட்டுக்கு வந்தீங்க? இல்ல, அது அம்மா உடனே என்ன வீட்டுக்கு வர சொல்லி போன் பண்ணியிருந்தாங்க. அதான் உனக்கு மயக்கம் தெளியறதுக்கு முன்னாடியே நான் கிளம்பி வந்துட்டேன். அம்மா எதுக்காக உங்களை வர சொல்லிருக்காங்க? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எல்லாம் எனக்கு தெரியும் பெரியயா. சின்னையா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவை அம்மா கிட்ட சொல்லாம தடுக்கிறதுக்காக தான் நான் யார்கிட்டயும் சொல்லாம ஆஸ்பத்திரியில இருந்து அவசரமா புறப்பட்டு வந்தேன். இல்ல பார்வதி, நான் அவசரப்பட்டு எல்லாம் முடிவு எடுக்கல. நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறது? என் மனசுல இருக்கிறத அம்மாக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் டைரி எழுதினேன். ஆனா அந்த டைரி விஷயத்துல குரு வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஆனா இப்ப என் மனசுல இருக்கிறது சித்தி மூலியமா அம்மாக்கு தெரிய வந்திருக்கு. நான் பார்வதி விரும்புறேன்னு அம்மா கிட்ட சொல்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இதை விட்டுறக்கூடாது பார்வதி. இப்ப நீ வந்தது கூட நல்லதா போச்சு. வா, நம்ம 2 பேரும் போய் அம்மா முன்னாடி உண்மையை சொல்லுவோம். வேணா பெரியா, அம்மா முன்னாடி போய் உண்மையை சொன்னா அது அவங்களால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க. பார்வதி, இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதா. எந்த அப்பா அம்மா எடுத்த உடனே பிள்ளைங்களோட லவ் ஒத்துட்டு இருந்திருக்காங்க? அம்மா முதல்ல கோவப்பட்டாலும் எனக்காக என் காதலை ஏத்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பாப்போலாம். இல்ல பெரியா, நீங்க என்ன காதலிக்கிறதா சொன்னா அதனால நிறைய பிரச்சனைகள் தான் வரும். தயவு செஞ்சு அம்மா கிட்ட நீங்க அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன். பார்வதி, உன் பயம் எனக்கு புரியுது. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
நீ தைரியமா உள்ளவா. என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. நீங்க என்ன விரும்புறத அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுங்க. அப்பதான் நான் உள்ள வருவேன். பார்வதி, ஏன் உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிற? இது நமக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு. இதை மிஸ் பண்ண வேண்டாம். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நான் இருக்கேன், வா. ஆஹா, முடியாது பெரியய்யா. அம்மாக்கு எதிரா என்னால நிக்கவே முடியாது. தயவு செஞ்சு எனக்காக உங்க முடிவை மாத்திக்கோங்க பெரியய்யா. அம்மா கிட்ட என்ன காதலிக்கிறேன்னு எதுவும் சொல்லாதீங்க. என் மனசுக்குள்ள இருக்கிறது அம்மா கிட்ட நான் சொல்லாம இருக்கணும்னா உன் மனசுக்குள்ள நான் இல்லைன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. ஏன் யோசிக்கிற? உன் மனசுக்குள்ள நான் இல்லைன்னா என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அது என்னால முடியாது பெரியய்யா. என் மனசுக்குள்ள நீங்க கடவுளா இருக்கீங்க. என் மனசுல கோவில் கட்டி தினம் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என் மனசுல இல்லன்னு நான் எப்படி சத்தியம் பண்ணுவேன்? உன்னால எப்படி சத்தியம் பண்ண முடியாதோ அதே மாதிரிதான் நானும் அம்மா கிட்ட உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. நீ வந்தாலும் வரலனாலும் இப்ப போய் அம்மா கிட்ட நான் காதலிக்கிற விஷயத்த சொல்லதான் போறேன். ஒரு நிமிஷம் பெரியய்யா. நான் இவ்ளோ கெஞ்சி கேட்டும் நீங்க உங்க முடிவை மாத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறீங்கல்ல? போறதுக்கு முன்னாடி என்னோட முடிவை கேட்டுட்டு போங்க. நீங்க அம்மா கிட்ட என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் உயிர் முக்கியமா இல்ல உங்க காதல் முக்கியமான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா, உடனே வரணும்னு ஃபோன் பண்ணீங்க. என்ன விஷயம்? சொல்றேன். ஆமா, பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? பார்வதி நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது கூட பார்வதி கண்ணு முழிக்கலமா, மயக்கத்துல தான் இருந்தா. பார்வதி குடிச்ச பால்ல விஷம் கலந்திருந்ததுன்னு டாக்டர் சொன்னதா அருண் எனக்கு போன் பண்ணா. ஆமாம்மா, உண்மைதான். டாக்டர் சொல்லும் போது நானும் கூட தான் இருந்தேன். தவத்தை முடிச்சு வைக்க பார்வதிக்கு நான் கொடுத்த அந்த பால்ல விஷத்தை கலந்தது யாருன்னு தெரியுமா? இவதான், இந்த வனஜாதான். இவ்வளவு நாள் பார்வதியை திட்டினீங்க, அப்பப்ப அடிக்கவும் செஞ்சீங்க. இப்ப பார்வதி கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்களா?
பார்வதி மேல அப்படி என்ன சித்தி உங்களுக்கு வெறுப்பு? அவ உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணா? ஏன் சித்தி அப்படி பண்ணீங்க? வனஜா ஏன் அப்படி பண்ணாங்கிற காரணத்தை நான் சொல்றேன் ஆதி. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பதில் வேணும். யாருக்காகவும் எதுக்காகவும் எதையும் மறைக்காம உன் மனசுல இருக்கிற உண்மை எனக்கு வேணும். என் விருப்பம் தான் உன் விருப்பம். என் விருப்பத்துக்கு எதிரா நீ எதையும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆதி. அப்படி எதிரா நடந்துக்கிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் உன்கிட்ட இப்படி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. நீ உன் மனசை திறந்து உன் மனசுல இருக்கிறத சொல்ல ஆதி. நீ பார்வதியை காதலிக்கிறியா? உன் மனசுல பார்வதி இருக்காளா? உன் மனசுல பார்வதி இருக்கிறதாகவும் நீ பார்வதியை விரும்புறதாகவும் அது பிடிக்காம தான் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக பார்வதி குடிச்ச பால்ல விஷத்தை கலந்ததாகவும் வனஜா சொல்றா. நீ சொல்ல ஆதி, வனஜா சொல்றது உண்மையா? நீங்க அம்மா கிட்ட என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ சொல்ல ஆதி, வனஜா சொல்றது உண்மையா? நான் உங்க விருப்பத்துக்கு எதிரா எப்பவுமே நடந்துக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கிட்டியா என் ஆதிய பத்தி? தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து நீ தப்பிக்கிறதுக்காக ஏன் ஆதி மேல பழிய போடுறியா? இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை தொலைச்சிருவேன். தொலைச்சி
பார்வதி அ- அம்மா வந்துட்டியா? வந்துட்டேம்மா. இப்போ உன் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஏன் அதுக்குள்ள ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்ட? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லதா இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த வனஜாவோட தப்பு கணக்குதான். இனிமே இப்படி நடக்காம நானே பாத்துக்கிறேன் பார்வதி. சுந்தரம், அம்மா பார்வதியை கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. வாங்க நம்ம போலாம். என்ன ப்ரோ அப்படி யோசிக்கிற? இப்ப இந்த போட்டோவை நீ எரிக்கிற. அப்படி எரிச்சாதான் உன் மனசுல பார்வதி இல்லைன்னு அர்த்தம். நீதான் அம்மா கிட்ட உங்க விருப்பத்துக்கு எதிராக நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இல்ல, அப்புறம் எதுக்கு ப்ரோ யோசிக்கிற? இந்தா பார்வதி போட்டோவை எரிச்சிரு. என்ன ப்ரோ யோசிக்கிற? உன்னால பார்வதி போட்டோவை எரிக்க முடியாதுல்ல? அம்மா கிட்ட அப்ப தைரியமா சொல்ல வேண்டியதானே ப்ரோ? அப்புறம் எதுக்கு உங்க விருப்பத்துக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டேன்னு நீ சொன்ன? நீ இப்படி பண்றதுனால நீ அம்மா மட்டும் ஏமாத்தல ப்ரோ, உன்னை நீயே ஏமாத்திக்கிற. உன் மனசுல இருக்கிறத உன் அம்மாட்ட சொல்லணும் தானே இவ்வளவு நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் இப்படி கோட்டை விட்டு வந்து நிக்கிறிய. பார்வதி லவ் பண்றியான்னு ஆண்டி உன்கிட்ட கேட்டப்போ ஆமான்னு ஒத்த வார்த்தையில உன் மனசுல இருக்க சொல்லிருக்கலாம்ல. இப்படி சான்ஸ மிஸ் பண்ணிட்டியா? அது நீ இந்த அளவுக்கு தைரியம் இல்லாதவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ப்ரோ. லவ் பண்றதுக்கு மனசு மட்டும் இருந்தா போதாது ப்ரோ, அந்த லவ்வ சொல்றதுக்கு மனசுல தைரியமே வேணும். மனசுல தைரியம் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக லவ் பண்ணும்? பொண்ணுங்க தங்களோட மனசுல இருக்கிற காதல வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம் ப்ரோ. ஆனா ஆம்பளைங்க தங்களோட மனசுல இருக்கிற காதல வெளியே சொல்லலைன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், அதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம். பார்வதி மேல இருக்கிற காதல அம்மா கிட்ட சொல்ல தைரியமும் இல்லாம இப்படி மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்வதி குருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வரும்போது என்ன ப்ரோ சொன்ன? உன் மனசுல இருக்கிற காதல அம்மா கிட்ட சொல்றேன்னு தைரியமா தானே வந்த. அந்த தைரியம் இப்ப எங்க போச்சு? ஏன் அம்மா கிட்ட உண்மையை சொல்லல? மத்த எல்லா விஷயத்திலயும் உன்னை பார்த்து நான் பெருமைப்பட்டிருக்கேன் ப்ரோ. ஆனா இந்த லவ் விஷயத்துல மட்டும் உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு ப்ரோ. இந்த விஷயத்துல நீ தைரியம் இல்லாம இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல ப்ரோ. உன் மேல எனக்கு கோவம் தான் வருது. ஆமா, அது
இந்த விஷயத்துல எனக்கு கூட உன் மேல வருத்தம் தான். நீ தைரியமா அம்மா கிட்ட ஆமான்னு சொல்லிருக்கலாம்ல. டேய் என்னடா என்ன நான் ஏதோ பண்ணக்கூடாத தப்ப பண்ண மாதிரி ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எந்த நிலைமையில அம்மா கிட்ட அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் பார்வதி லவ் பண்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடலாம் தான் வீட்டுக்கே வந்தேன். ஆனா பார்வதி எனக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டா. நீங்க அம்மா கிட்ட என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன்.